ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஏர் ஃப்ரையரில் காலிஃப்ளவர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஏர் ஃப்ரையர் மட்டும் இல்லை, இது ஓவன், ஓடிஜி இதுலேயும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பட் டைமிங்ஸ் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அதை நான் வீடியோவில் சொல்லிட்டு வரேன். இந்த டிஷ்ஷை ஒரு பார்ட்டிக்கு பிளான் பண்ணுறதுக்கும் டிப்ஸ் சொல்லிட்டு வரேன். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நான் ஸ்க்ரீனில் பார்க்குற சைஸில் ஒரு ஃபுல் காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை வச்சு தான் மீதி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் மாற்ற போகிறேன். பட் இந்த ரெசிபி பொறுத்த மட்டும் ஸ்பைஸ் லெவல்ஸ் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். காலிஃப்ளவரோட ஃப்ளாரட்ஸோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி சைஸாக எடுத்திங்கன்னா டைமிங்ஸ் மாறும். நான் சொல்கிற டைமிங்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற சைஸ்க்கு எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக அப்படியே ஒர்க் ஆகும். முதல்ல காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிடலாம். காலிஃப்ளவரோட ஃப்ளாரட்ஸை இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக பிரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி தளத்தலான்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1/2 கப்பு காலிஃப்ளவருக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதான் கணக்கு. இதை போட்டுட்டு அதுக்கு மேலே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிடுங்க. இதை 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வாட்டரை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை ரன்னிங் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. காலிஃப்ளவரை க்ளீன் பண்ண உடனேவே இது ஹாட்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வடிகட்டி விட்டுடலாம். அதாவது வார்ம் இல்லாட்டி ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். வார்ம் ஆன உடனேவே நம்ம மசாலாவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவைக்கு ஏற்ப உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ குறைன்னு அரைச்சிக்கணும். பேஸ்ட் மாதிரி இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு மெடிசினல் ஸ்மெல் வரும். அது இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. அது சில ரெசிபிஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. முடிஞ்சால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை மோட்டர் பேஸ்ட்டில் அரைங்க. இல்லாட்டி மிக்சியில் பல்ஸ் மோடில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குறைன்னு டெக்ஸ்டர் வரும். இந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட டெக்ஸ்டரை பொறுத்து தான் என்டையர் ரெசிபியோட டேஸ்டே மாறிடும். இது வந்து ஒரு கேம் ஸ்பாய்லர்னே சொல்லலாம். அதனால் இது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இப்போ இதுக்கு மேலே 15 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பீனட் ஆயில் தான் நல்லாயிருக்கும். பட் இது நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா உங்கள் ரெகுலர் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா ஸ்பைசஸும் எல்லா காலிஃப்ளவர்லேயும் போய் நல்லா படணும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சுமாராக 80 mlலேருந்து 100 ml ஒரு சின்ன கரண்டியால் 3 கரண்டி தயிரை போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணுங்க. தயிர் வந்து எல்லாத்துலேயும் போய் நல்லா கோட் ஆகிக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் மினிமம் 30 நிமிஷம் வைக்கணும். மேக்ஸிமம் 1 டே கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்ட்டிஸ்லாம் குக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஒரு நாள் மட்டும் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் சுமாராக இப்போ 6 hours கழிச்சு இதை எடுத்து காமிச்சிருக்கேன். எனக்கு வந்து மார்னிங் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இதை வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே குக் பண்ணலாமா இல்லாட்டி ரூம் டெம்பரேச்சர் வச்சதுக்கப்புறம் குக் பண்ணலாமா நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். 2 மெத்தடுமே ஒர்க் ஆகும். பட் எது பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் குக் பண்ணுறது தான் பெஸ்ட் மெத்தட். பட் ரூம் டெம்பரேச்சர் இல்லாட்டி கோல்டில் குக் பண்ணுறது ரெண்டுத்துக்குமே ஃபைனல் அவுட்புட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஜென்ரலாக ஒரு டிஷ்ஷை நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் என்னோட ஏர் ஃப்ரையரில் அட் அ டைம் எவ்வளோ கொள்ளுமோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே கோட் பண்ணுற அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சுமாராக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் இந்த குவான்டிட்டிக்கு நான் சேர்த்துட்டு இருக்கேன். இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் அரிசி மாவு நல்லா ஸ்மூத்தாலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். கிட்டத்தட்ட புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இல்லை கோலம் மாவு கன்சிஸ்டன்சின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி அரிசி மாவு குறைன்னு இருந்தோன்னா ஃபைனல் டெக்ஸ்டர் நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஒரு 15 ml ஆயில், அதாவது முழு காலிஃப்ளவருக்கே 15 ml ஆயில் தான். நான் இப்போ ஒரு போர்ஷன் தான் எடுத்திருக்கேன். ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து ஏர் ஃப்ரையரில் போட்டுற வேண்டியதான். டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 டிகிரி சென்டிகிரேட். இது ஏர் ஃப்ரையர், ஓவன், ஓடிஜி இது மூணுத்துக்கும் ஒரே டெம்பரேச்சர் தான். அடுத்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணோம். ஏர் ஃப்ரையராக இருந்தால் 2 minutes ப்ரீ ஹீட், ஓவன் ஓடிஜியாக இருந்தால் 5 minutes ப்ரீ ஹீட். எனக்கு ப்ரீ ஹீட்லாம் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க அவனை ஆன் பண்ணிட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம காலிஃப்ளவரை 1 by 1 போடலாம். இதில் முக்கியமான பாயிண்ட், நம்ம அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 5 minutes தான் வெயிட் பண்ணலாம். உடனேவே நீங்கள் வந்து இதை ஏர் ஃப்ரையரில் இல்லட்டா ஓவனில் போட்டுருங்க. ரொம்ப நேரம் அரிசியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா அந்த முறுமுறுப்பு டெக்ஸ்டர் பர்ஃபெக்டாக வராது. நம்ம 1 by 1 காலிஃப்ளவரை சேர்த்துலாம். ஒன்று மேலே ஒன்று போட்டு க்ரௌட் ஆக்காமல் தனித்தனி பீசஸாக வைங்க. மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஏர் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். என்னோட காலிஃப்ளவரோட சைஸ் படி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் மேலோட்டமாக கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். அப்போ நான் திருப்பி விடுறேன். இது ஒவ்வொரு ஓடிஜி ஓவனுக்கு இது கொஞ்சம் மாறும். ஸோ மேலோட்டமாக லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி திருப்பி போடணும். திருப்பி போட்டதுக்கப்புறம் நிஞ்சா பொறுத்த மட்டும் இன்னொரு 6 நிமிஷத்தில் இது நல்லா மொறுன்னு ஆகிடும். ஸோ நிஞ்சாவோட டோட்டல் ஏர் ஃப்ரையிங் டைம் ப்ரீ ஹீட் தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12 minutes தான். இந்த டைம் கண்டிப்பாக மெஷின் டு மெஷின் மாறும். ஸோ நீங்கள் வந்து நல்லா மொறு அப்படின்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி. இதை உடனே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 30 நிமிஷம் வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் சாகியாக மாறின்னு தான் வரும். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு அது பேக் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பேக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த மொறுமொறுப்பு தன்மையை லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி. செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.